எந்த இடத்துலையும் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி அவர்கள் அப்ரூவலுக்கோ அப்கிரேடேஷனுக்கோ ரெனவலுக்கோ என்ஓசிக்கோ எதுக்கு வந்தாலும் மனித தலையீடே அங்கே இனிமே இருக்காது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம்னா அது குடந்தை தீ விபத்து சம்பவம். அப்போ அதை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு கவனக்குறைவு, ஒரு சின்ன யாரோ ஒரு அதிகாரி ஏதோ பார்க்காம விட்டதோ, ஒரு பணம் வாங்கினதோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு 100 வாங்கிட்டதோ, ஒரு சர்டிஃபிகேட்டோ. அப்போ உணவு கூடம் தீப்பற்றி, மொட்டை மாடி கூரை நெருப்பு பற்றி 80 சொச்சம் குழந்தைகள் கருகி இறந்து போனார்கள். அதில் உயிர் தப்பிய ஒரு குழந்தை இருக்கிறாள். அந்த உயிர் தப்பிய அந்த ஒரு குழந்தை என்னை பார்க்க என்னோட கோட்டைக்கு வந்தாங்க. அந்த குழந்தைய வரவிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னம்மா பண்றீங்கன்றோன்னா அந்த குழந்தை சொல்லிச்சு, அண்ணா நான் இப்போ சப் கலெக்டர் ஆகிட்டேன்னு அந்த ஆர்டர் காப்பி என் கையில் கொடுத்து சந்தோஷமா வாங்கிச்சு. சிலிர்த்து போச்சு, எனக்கு கண்கள் கலங்கியது. அந்த தங்கச்சியை கையை பிடிச்சி அழைத்து நேராக மேலே கூட்டு போய் முக்கியமான தலைவர்கள் முன்னாடி உட்கார வச்சு, இவங்களை தெரியுதா சார் அப்படின்னு. யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னாங்க. சார் இவங்க தான் கும்பகோணம் தீ விபத்தில் தப்பித்த ஒரு விக்டிம், இன்னைக்கு சப் கலெக்டர் ஆகிருக்கிறாங்க, நம்மளோட ஒர்க் பண்ண போறாங்க. ஒரு குழந்தை தப்பிச்சது, இன்னைக்கு சப் கலெக்டர் நாளைக்கு கலெக்டர் ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு தான் ஐயா மாதிரி இன்னும் பெரிய அதிகாரி ஆகும். அப்ப இறந்து போனவர்களை எத்தனை கலெக்டர்களை இறந்து விட்டோம், எத்தனை டாக்டர்கள், எத்தனை கல்வியாளர்கள், எத்தனை அமைச்சர் பெருமக்கள், எத்தனை சிந்தனையாளர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு கவனக்குறைவில் இறந்துருச்சு. அப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஊழலை ஒழிக்கணும். கல்வித்துறையில ஒரு சான்றிதழ் கூட, ஒரு என்ஓசி கூட, ஒரு அப்ரூவல் கூட காசு கொடுத்தாங்கிறதுக்காக தரக்கூடாது. இதை டிஜிட்டைஸ் ஆக்கணும்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள், இனி ஒரு சர்டிபிகேட் கூட புரோக்கர் மூலமாகவோ காசு வாங்க கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு சான்றிதழ் கூட பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் இனிமேல் காசுக்கு வாங்க முடியாது. 100% மெரிட் மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும் என்பதை மீண்டும் இந்த சபையில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் அதை பாதுகாக்க என்ன தெரியுமா பண்றோம்? அதை முழுக்க டிஜிட்டைஸ் பண்ணிடுறோம், மனித தலையீடே இல்லாம. ஏன்னா கம்ப்யூட்டர் காசு வாங்காது, கம்ப்யூட்டர் சாதி பார்க்காது, கம்ப்யூட்டரை புரோக்கர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்போ இது முழுக்க என்னன்னா ஒரு ஏபிசிடி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அந்த சர்டிஃபிகேட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சர்டிஃபிகேட்ஸும் இந்த தரச்சான்றும் ஃபயர் சேஃப்டியும் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் லேப் ஃபெசிலிட்டியும் முறையான கழிப்பிட வசதியும் இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட்ஸ் என்ஓசி. அப்படி இல்லைன்னா யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கு, உங்களுக்கு நான் என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எங்க பசங்களை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டா ஒண்ணு போதும், உங்களுடைய கல்வி பணி தொடரலாம். இல்லைன்னா வேற எந்த வகையிலையும் உங்களை நாங்க என்டர்டெயின் பண்ண மாட்டோம் என்பதையும் நம்முடைய இந்த காலத்துல இதை நீட் ஆஃப் தி ஆரா மட்டுமல்ல, எங்களின் கடமையாக நாங்க நினைக்கிறோம். இன்னொரு முறை அப்படி எந்த விபத்தும் நிகழாமல் இருப்பதற்காக அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த கல்வி திட்டம் என்பது